ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைதாப்பேட்டில் இருக்க அல்ட்ரா வயலட் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த அல்ட்ரா வயலட் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஹோம் கிரவுண்டை வச்சு ஒரு இவி பைக்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இவி பைக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பைக்ஸ் தான் இப்போதைக்கு இந்தியாவில் இருக்குது. பட் அவங்களுக்கு எல்லாமே டஃப் கொடுக்குற மாதிரி தான் இந்த அல்ட்ரா வயலட்டை வந்து பிராண்ட்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அல்ட்ரா வயலட்டை பற்றி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ரா வயலட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அண்ட் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட பெரிய இன்வெஸ்டர்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார், குவால்காம் டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் கோஃப்ரூகல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கன்சர்ன் ஆஃப் ஜோவோ கார்பரேஷன். ஸோ இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேஜராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஆன துல்கர் சல்மானும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய பிராண்ட் தான் இந்த அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லலாம். 2016 உருவாகின இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தழுவி இன்றைக்கி 2024 ஒரு வந்து வேர்ல்டு ரினவுண்ட் பிராண்டாகவே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து அதர் இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற அதே பைக்ஸை வந்து அங்கேயும் வந்து டெலிவர் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. தட்ஸ் அ நைஸ் திங் டு டூ. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி சைதாப்பேட்டில் இந்த அல்ட்ரா வயலட் ஷோரூம் ஆஃப்டர் அ லாங் டைம் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிமாண்ட் இருந்தது, எப்படா இந்த அல்ட்ரா வயலட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அல்ட்ரா வயலட் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாலான்றவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அல்ட்ரா வயலட்டை பெங்களூரில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே சென்னையில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ். இங்கே சென்னையிலேருந்து லே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா வயலட்டை F77 Mark 1 அப்படின்ற வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவர் வந்து அது வரைக்கும் போயிருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பெரிய ஸ்பான்சர்ஷிப்போ இல்லை யாரோட கைடன்ஸோ சப்போர்ட்டோ இல்லாமல் தான் இவர் வந்து சிங்கிளாக வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தார். மேபி அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேட்ரு வந்து அல்ட்ரா வயலட்டுக்கு தெரிஞ்ச அப்புறம் அல்ட்ரா வயலட்டோட சிஇஓ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து சப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. இந்த பேனியர்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கான அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ப்ளஸ் எப்படி சர்வீஸ் பண்ணணும், எப்படி வந்து வண்டியை மெயின்டைன் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே சைதாபேட் ஷோரூமில் அவருக்கு வந்து தனியாக ஒரு வாலே வச்சுருக்காங்க. அவர் வந்து எப்படி இந்த சாதனையை பண்ணாருன்னா, அதாவது வந்து யூவி அல்ட்ரா வயலட் F77 பைக் எலக்ட்ரிக் பைக்கை வச்சு கிட்டத்தட்ட 22 நாள் 7000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பீக்கான லே லடாக்கு வந்து போயிட்டு வந்திருக்காரு. அதுவும் மட்டும் இல்லாமல் லே லடாக்கில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணி தான் வந்து அவர் வந்து இந்த அல்ட்ரா வயலட் F77 வச்சுட்டு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையோட பிராண்ட் அம்பாசிடர்னே சொல்லலாம் இந்த அல்ட்ரா வயலட் பிராண்டுக்கு. இன்றைக்கி சைதாப்பேட்டில் இந்த அல்ட்ரா வயலட் ஷோரூம் கிராண்டியராக வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி இந்த பைக் நம்ம சென்னைக்கு வந்துடுச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோட இந்த ஷோரூமை நம்ம விசிட் பண்ணி ஸோ நிறைய விஷயங்களை வந்து மிஸ்டர் நாராயணன்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ஸோ சிடிஓ சிஇஓ 2 பேருமே வந்திருந்தாங்க. ஸோ சிடிஓ கிட்ட வந்து பேசணும்னு ட்ரை பண்ணேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. இவர் சிஇஓ கிட்ட மட்டும் பேசிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஹவர் இட் வாஸ் அ நைஸ் டே அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த பைக்கில் வேறு என்ன நல்ல விஷயம்லாம் இருக்குது, இந்த பைக் என்ன நல்லா பண்ணோம் அப்படின்றத இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் டக்கர் பைக் தான் வந்து சொல்லலாம். இந்த வண்டி வந்து முதல்ல வந்து நான் 2018 பார்க்கும்போதே வாட் அ பைக் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். இன்றைக்கி வந்து ஒரு இவி செக்மெண்ட்டில் ஒரு டாமினேஷன் பண்ணிகிட்டு இருக்க வண்டி தான் இந்த அல்ட்ரா வயலட். எப்படி ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் வந்து ஏற்ற ஒரு பெரிய வந்து ஒரு பிராண்டோ, அதே மாதிரி பைக் செக்மெண்ட்டில் இந்த அல்ட்ரா வயலட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய பிராண்டாக வந்து இன்றைக்கி நின்றுட்டுருக்கு. ஓகே, ஸோ ஷோரூமோட டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் மேலே ரன் ஆகிட்டுருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட லொக்கேஷன் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சேல்ஸ் குவரிஸ் இல்லை வண்டியை பற்றின குவரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் ஒன்று போட்டு விட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்தா இல்லை ஏன் கண்டென்ட் பிடிச்சிருந்தா அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு தடவை ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் கைஸ். திருப்பி இன்னொரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். See you until signing off, this Ganesh Das.